ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டூடெண்ட் இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பட்டு பாவாடை தச்சு முடிச்சிருந்தாங்க. அதுக்குள்ளே வீடியோஸ் ப்ரீவியஸில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அந்த பட்டு பாவாடைக்குள்ளே சட்டையை ரெடி பண்ணாங்க. அது எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும், லைனிங்கில் எப்படி கட் பண்ணணும், மெயின் மெட்டீரியல் எப்படி கட் பண்ணணும், அப்படி எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்தையோட பாடியை மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்படி சப்போஸ் அந்த குழந்தை வரல அப்படின்ற பட்சத்தில் அவங்க அளவு கொடுத்துருந்தாங்கன்னா அளவுக்குள்ளே மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை, அது தரல, ஒரு தோராயமாக ஏஜ் மட்டும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்தந்த ஏஜுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றதை நான் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது 3 to 5, 5 to 7, 7 to 9, 9 to 11 இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டை அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது ஸ்டூடெண்ட் தைக்கிறது 9 years பேபிக்குள்ளது. மெஷர்மெண்ட்டை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணிக்கிட்டாங்க. பட்டுப்பாவாடை சட்டைக்கு மெட்டீரியலாக கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம தைச்சிடலாம். அப்படி மெட்டீரியலாக கொடுக்காம சேரீலேருந்து கன்வெர்ட் பண்ணி தைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இவங்க சேரீலேருந்து தான் கட் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்காங்க. 2.5 மீட்டர் அளவில் நம்மளுக்கு ஃபுல் சேரீலாம் 2.5 மீட்டர் அளவில் நம்மளுக்கு பாவாடைக்கு தேவை. மற்றதில் இருக்க முந்தி பக்கம் இருக்கிற பிட்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சட்டைக்கு தைச்சிக்கலாம். அப்படி தான் இவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட் 2 பாவாடையும் ஒரு சட்டையும் தைக்கிறாங்க. ஒன்று வந்து 11 இயர்ஸ்க்கும் இன்னொன்று வந்து 9 இயர்ஸ்க்கும் கட் பண்ணி தைச்சி முடிச்சிட்டாங்க பாவாடை. அதுக்குள்ளே சட்டையை மட்டும் தைச்சிட்ருக்காங்க. சட்டை 9 இயர்ஸ்க்குள்ளதை மட்டும் தைக்கிறாங்க. 11 இயர்ஸ்க்குள்ளே சட்டைக்கு அவங்க ப்ளெயின் ப்ளவுஸ் எடுத்து அதை கட் பண்ணி தைச்சி காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். சாரீ முந்திலேருந்து அந்த பட்டு சட்டையை தைக்கும் போது நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கீழே பார்டர் வர்ற மாதிரியும் பேக் பார்ட்டுக்கு பார்டர் இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம லைனிங் மெட்டீரியலில் கட் பண்ணி வச்சுருப்போம். அந்த கட் பண்ணி வச்சு அந்த பிட்டை வந்து நம்ம முந்தியில் விரித்து போட்டு அதை செக் பண்ணிவிட்டு தான் தைக்கணும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அந்த முந்தி பாட்டு ஃபுல்லாகவே பற்றிடும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு பத்தாதவங்களுக்கு நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம போட்டு கட் பண்ணுறோம். இந்த முந்தி பாட்டில் ஸ்லீவுக்கு துணி கொஞ்சம் பத்தலை. அதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் பிட்டை அட்டாச் பண்ணி அதை ரெடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் லைனிங்கை கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ அட்டாச் பண்ணுவோமோ அட்டாச் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணாங்க. ஸ்லீவை மட்டும் இன்றைக்கி கிளாஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போனாங்க. மற்றதெல்லாம் ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடியே வந்து ஃப்ராகு, ஷிம்மி இதெல்லாம் தைச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து நம்ம பாடி பார்ட்டில் பேக் பார்ட்டை ஜாயின் பண்ணணும், ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணணும், ஷோல்டரை ஜாயின் பண்ணணும், அதை ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க முடிச்சுட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாங்க வீட்டில் ஹோம் ஒர்க் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயம், ஸ்லீவில் வந்து நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணும்போது இந்த லைனிங்கில் ஃப்ரண்ட் பீஸ்க்காக நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக நம்ம குடஞ்சி வெட்டுவோம். அதை வந்து ஃபஸ்ட்டு வெட்டாதீங்க. இதை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு 2 மெட்டீரியலும், அதாவது 2 ஹேண்டையும், லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஹேண்டையுமே நம்ம சரிசமமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் குடஞ்சி வெட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் ஹேண்டில் வந்து ரைட் சைடில் குடஞ்சி வெட்டியிருப்பாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் குடஞ்சி வெட்டாத மாதிரி பேக் சைடில் வர மாதிரி வரும். இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது நான் பிகினர்ஸ்க்காக மட்டும் சொல்கிறேன். பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து குடஞ்சி வெட்டுறதுல கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் முடித்ததுக்கப்புறமா குடஞ்சி வெட்டுங்க. ஓகே, தேங்க்யூ.